ஒரு அரசன் அவன் நாட்டில் அவன் ஊரில் யாராவது என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, அது சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சி தன் அரண்மனையில் ஒரு பகுதியில் சிங்கத்தை வளர்த்துறான். ஒரு குகை மாதிரி வச்சு அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவான். இதுதான் தண்டனை. அப்போது ஒரு சமயம் அந்த ஊருக்குள்ளே ஒரு வழிப்போக்கன் மேலே சந்தேகம் வந்து அவனுடைய ஆட்கள் அவனை பிடிச்சிட்டு வந்து மன்னன் முன்னாடி நிறுத்துகிறாங்க. மன்னனுக்கும் சந்தேகம் வந்துடுது அவன் மேலே. அவன் என்ன பண்ணுறான், அந்த அரசனை வழக்கம் போல் அவனையும் தூக்கி ஒரு சிங்க குகைக்குள்ள தூக்கி போட்டுறான். சிங்கத்தை அவுத்து விடுறாங்க. இந்த சிங்கம் வருது, ஆனால் அவனை கடிக்கிறதில்ல. பக்கத்தில் வந்து அவனை தொந்தரவும் பண்ணாமல் அவனை சுற்றி வருது. இந்த வழிப்போக்கனுக்குமே ஒரு சந்தேகம், என்னடா அப்படின்னு. மன்னனுக்கோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிங்கம் பசியோடு இருக்குது, அவனை கொல்லவும் மாட்டேங்குது, ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, என்ன அப்படின்னு பார்க்குறான். சிங்கம் வந்து அந்த வழிப்போக்கன் கால்கிட்ட வந்து படுத்துக்குது. சரி, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த மன்னன் அந்த வழிப்போக்கனை மேலே தூக்கி வர்றாங்க. அவன் வந்ததுக்கப்புறம், என்ன இது, உனக்கு எப்படி இந்த சிங்கம் இப்படி இருக்குதுன்னு கேட்குறதுக்கு அந்த வழிப்போக்கன் சொல்கிறான், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கும்போது ஒரு சிங்கம் முணங்கிக்கிட்டே இருந்த சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பக்கத்தில் போய் பார்த்தா சிங்கத்தின் காலில் ஒரு முள் குத்தி இருக்குது, ரத்தம் வடியுது, சிங்கம் அணைத்திக்கிட்டே இருக்குது. இது இப்போ புரிஞ்சுக்கிட்டான், ஓ இதுதான் காரணம்னு சொல்லி அந்த முள்ளை எடுத்து கொடுத்துட்டு, நான் வந்துட்டேன், அந்த சிங்கம் இது தான் அப்படின்னு சொல்கிறான். அதிலிருந்து ராஜா புரிஞ்சுக்கிறான் எல்லாத்தையும். இந்த கதையோட மாரல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதன் யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி செய்தால் அந்த உதவி பின்னாடி நமக்கு பலன் கொடுக்கும், தர்மம் தலை காக்கும்.